தொலைபேசி வாயிலாக தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடைய பார்வைகளை பெறலாம். திரு ரமேஷ் வணக்கம். ஒரு இணக்கமான சூழ்நிலை தமிழக அரசியலில் ஏற்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, மேதக ஆளுநருடன் தமிழக அரசுக்கு இருந்த மோதல் போக்கு சமீப காலத்தில் ஒரு பெரிய இடைவெளியில் இருந்தது. அதாவது ஒரு எந்த மோதலும் இல்லாமல் இருந்தது. ஒன்று இரண்டு பல்கலைக்கழக விவகாரங்களில் ஏற்பட்ட கருத்து மாறுபாடு கூட அடங்கியிருப்பதாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழக இன்னும் என்ன நிலை எடுக்கிறது என்பது புரியாமல் இருக்கிறது. அடுத்த விஷயம் வந்தாதான் தெரியும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் அத்தனையும் புறக்கணித்திருக்கின்றன. திரு தங்கம் தென்னரசு அவர்களுடைய வார்த்தைகளில் கூட மிக கவனமாகத்தான் சொல்லி இருப்பதாக நான் பார்க்கிறேன். மாநில அரசு ஆளுநர் என்கிற முறையிலே அந்த உறவு பேணப்பட வேண்டும் என்ற கோணத்தில் நாங்கள் இதில் பங்கேற்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அரசியல் ரீதியான கருத்து மாறுபாடுகள் அடங்கிவிட்டனவா என்பது நமக்கு தெரியாது. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் அண்மை காலத்தில் தலைதூக்கவில்லை. ஆனால் மாநில ஆளுநருடன் ஒரு அரசாங்கத்திற்கு, மாநில அரசாங்கத்திற்கு சுமூகமான உறவு இருப்பதுதான் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவும். அந்த வகையில் இதை வரவேற்கக்கூடிய அம்சமாக நான் பார்க்கிறேன். ரைட். இதுல இப்போ கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருப்பது அப்படிங்கறத நம்ம எந்த கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் அரசு ரீதியாக ஒரு நல்லுறவை பெறக்கூடிய முயற்சிகள் இருக்கிறது, ஆனா கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து புறக்கணிப்பது அப்படிங்கறத அந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது? திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தது என்பது ஒரு திமுகவும் அந்த நிலையை எடுக்கும், அதாவது அரசாங்கமும் அந்த நிலையை எடுக்கும் என்று முன்கூட்டியே தவறான கணக்கு போட்டு விட்டார்களோ என்றுதான் தோன்றுகிறது. எதிர்கட்சிகளுக்கும் ஆளுநருக்கும் எந்த மோதலும் கிடையாது. எதிர்கட்சிகள் அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சி என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸாக பிரதிபலித்துக் கொண்டிருப்பவை. இந்த நிலையில் அரசாங்கமும் புறக்கணிக்கும் என்றுதான் இவர்கள் நப்பாசையோடு இருந்து முன்கூட்டியே புறக்கணித்து விட்டார்களோ, இப்போது ஏமாந்து போய் அவர்கள் நாம் எடுத்ததுதான் இப்படி இருக்கு ஆகிவிட்டதே என்று ஒரு கருதக்கூடிய நிலைதான் தோன்றி இருக்கிறது. ரைட் ரைட் ஓகே, நன்றி திரு ரமேஷ், உங்களுடைய பார்வைகளை விரிவாக பதிவு செய்வதற்கு. ஆளுநருடைய தேநீர் விருந்தில் அவர் வந்திருக்கக்கூடிய அத்தனை விருந்தினர்களையும் பார்த்து அவர்களை அக்னாலேஜ் பண்ணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வணக்கங்கள் தெரிவித்து அனைவரையும் வரவேற்று வருகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். முன்னதாக அவர் முதலமைச்சரை வரவேற்று முதல் இருக்கையில் அமரச் செய்தார். அதற்கு பிறகு மற்ற வந்திருக்கக்கூடிய எல்லா விருந்தினர்களையும் ஆளுநரும் அவருடைய மனைவியும் நேரடியாக வரவேற்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.